ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூலை 3, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. எல்லாரும் உட்காந்து லீலாவதி ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வருண் டிராயிங் பண்ணிட்டு இருக்கான், பொம்மைக்கான டிராயிங்லாம். பக்கத்துலேயே வான்மதி உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அண்ணா எனக்கு பென்சில் வேணும், அண்ணா எனக்கு பெயிண்டிங் வேணும்னு சொல்லி கௌதம்கிட்ட சொல்லி சொல்லி அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறான். அப்போ வான்மதி கேட்குறா வருண் கிட்ட, ஏன் வருண் நான் இங்கே தானே உட்காந்துருக்கேன், என்கிட்டயே கேட்கலாம்ல, அது என்ன கௌதம் விட்டு விட்டு கேட்டு ஒன்றா வாங்கிட்டு இருக்கீங்களே, இன்னும் என் மேலே உள்ள கோவம் போகலையா அப்படின்னு கேட்குறா. நம்மெல்லாம் ஒரே குடும்பம் தானே அப்படின்னு சொல்லி வருண்கிட்ட பேரிட்டு இருக்கா. அப்போ வருண் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாத்தையும் மறக்க கொஞ்சம் டைம் வேணும், அது வரைக்கும் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கான். அடுத்தது வெங்கடேசனும் உத்தமனும் வீட்டுக்கு வராங்க. அப்போ உள்ள வந்தோடனே பவித்ரா கேட்குறா, என்ன எப்பயுமே திருட மாதிரி நடுராத்திரில தானே வருவீங்க, இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்னு அவங்க அப்பா முன்னாடி கேட்கும் போது இவன் அவளை கோவமா பார்க்குறான். சரி மாப்பிள்ள, நீங்க எங்கோ போகணும்னு சொன்னீங்களே, உள்ள நீங்க பட்டிங்க வந்துட்டீங்களேன்னு வெங்கடேசன் கேட்குறாரு. அதுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் இன்னொரு நாள் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் கேட்குறா பவித்ரா, இது என்ன அப்பாவும் உங்க கூட சேர்ந்து வந்திருக்காரு, கடவுளுக்கே பிடிக்காம கடவுள் திரும்பி அப்பாவை வீட்டுக்கே கொண்டாந்து சேர்த்துட்டாரு அப்படின்னு பவித்ரா சொல்றா. என்ன விஷயம்னு கேட்கும்போது, நான் அப்புறமா சொல்றேன், போய் லீலா பார்த்துட்டு வரேன்ட்டு போறாரு வெங்கடேசன். அப்போ வெங்கடேசன் போன கொஞ்சம் செகண்ட்ல உத்தமன் பவித்ரா திட்டுறான், என்ன உங்க அப்பா பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன மாட்டி விட பிளான் பண்றியா அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே அவன் வெளில போய் பேசுறான். என்னன்னு கேட்கறதுக்கு, இது மாதிரி நம்ம லாஸ்டா திருடின சிலை நீங்க எடுத்துட்டு போயிருக்கீங்கல்ல, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சிலையா, ஏற்கனவே நிறைய பிரச்சனை இதனால வருது, ரொம்ப முக்கியமா அந்த சிலையை தேடிட்டு இருக்காங்க, அதனால நீங்க கையில வச்சிருக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்றான். சரி நான் பாத்துக்கிறேன், நீ ஃபோன் வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான் உத்தமன். லீலாவதிய போய் பாக்குறாரு வெங்கடேசன். அங்க ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன லீலா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்னன்னு லீலாவதி சொல்றாங்க. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்றாரு. இவரு விஷ் பண்ண வந்தப்ப பின்னாடியே எல்லார் குடும்பமும் சேர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க குடும்பத்துல உள்ள எல்லாமே. லீலாவதியை கேட்குறாங்க, நான் என்ன உங்கள்கிட்ட கிஃப்ட் வேணும், அது வேணும், இது வேணும்னு நான் ஆசைப்பட்டேன், எனக்கு இப்போ இன்னைக்கு பிறந்த நாள், ஒரு வாழ்த்து சொல்லாமல் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி இனிமேல் நான் உன் பிறந்த நாளை என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றாரு வெங்கடேசன். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே வெளியில நின்று பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ அண்ணாமலை உள்ள வராங்க. அப்போ லீலாவதிட்ட கேட்குறாங்க, போதுமாக்கா, நீங்க எவ்வளோ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க லீலாவதிய. ஈவினிங் ஆகுது. பர்த்டே பார்ட்டிக்கான எல்லா ஏற்பாடும் முடிச்சுட்டு எல்லாரும் லீலாவதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் பர்த்டேகளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு வான்மதி சொல்றா. லீலாவதி ரெடி ஆகி வராங்க. பவித்ரா தான் கூப்பிட்டு வராங்க. புடவை ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றா வெண்ணிலா. அதுக்கப்புறம் கௌதம் சொல்றாரு, எல்லாரும் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் வரும், எல்லாரும் அவங்க ஃபோனை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஃபங்க்ஷன் மோடே ஸ்பாயிலா போயிடும், அதனால தான் ஃபோனை வாங்குறேன், ஏன்னா அடிக்கடி ஃபோன் வரதுனால ஃபங்க்ஷன் மோடு ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லார் ஃபோனும் வாங்குறாரு கௌதம். அதுக்கப்புறம் லீலாவதி வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க. கௌதம் கேட்குறாரு, என்னம்மா வாசலையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க இன்னும் வரல, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு லீலாவதி சொல்றாங்க. அது யாரு எங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்டுன்னு சுந்தரராஜன் சொல்றாரு. கொஞ்ச நாளாக தான் பழக்கமாகுது, ரொம்ப நல்லா பழகக்கூடியவங்க அவங்க அப்படின்னு சொல்றாங்க லீலாவதி. அவங்க வந்துடுவாங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் கேக் வெட்டலான்னு லீலாவதி சொல்றாங்க. அப்போ அருவி சொல்றா, அவங்க வர வரைக்கும் கேக்கும் கட் பண்ண முடியாது, இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லும் போது வான்மதி சொல்றா, அப்போ அத்தைக்கு நம்ம ரெடி பண்ற வச்சிருக்கிற சர்ப்ரைஸை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் லீலாவதி சொல்றாங்க, எனக்கா சர்ப்ரைஸா, என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாரும் வாங்க சர்ப்ரைஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பொம்மலாட்டம் கதைக்கான அந்த பேக்ரவுண்டு பொம்மை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல உத்தமன் போய் அந்த கார்ல இருக்கிற சாமி சிலை எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற கார்டன்ல ஒளிச்சு வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போதான் உள்ள
சுந்தரராஜன் வெங்கடேசன்ட்ட கேட்குறாரு, எல்லாரும் ஒரு கிஃப்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அண்ணா உங்களோட கிஃப்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது, சும்மா மாட்டி விடாதடா, கிஃப்ட் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கிஃப்ட் இப்ப வந்துரும் அப்படின்னு லீலாவதிட்டையும் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அது என் கிஃப்ட் எப்போ வருதோ வரட்டும், நீங்க வாழ்த்து சொல்லிட்டீங்கல்ல, அதுவே என் மனசு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க லீலாவதி. அங்க உத்தமன் கார்டன்ல சாமி சிலைய புதைச்சு வைக்கிறதுக்காக பள்ளம் தோண்டிட்டு இருக்கான். இங்க பள்ளமே தோண்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அங்க ஒரு பள்ளம் இருக்கு, இங்க நான் புதைச்சு வைக்கிறேன், என்னை மன்னிச்சிரு சாமி, நீ எனக்கு கோடிகளை கொட்டி கொடுக்குற கடவுள், வேற வழி இல்லாம தான் இங்க புதைச்சு வைக்கிறேன், அதனால இந்த பர்த்டே பார்ட்டி முடிஞ்ச உடனே நான் உன்னை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலைய அந்த இடத்துல புதைச்சு வைக்கிறான். வீட்டுக்குள்ள எல்லாரும் லீலாவதியோட வாழ்க்கைய பத்தின அந்த பொம்மலாட்டம் கதையை சொல்ல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு லீலாவதி கேக்குறாங்க. உன்னை 25 வருஷம் பின்னாடி கொண்டு போறோம் அப்படின்னு கௌதம் சொல்றாரு. உடனே பாரேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைகிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க லீலாவதி. லைட்ஸ் ஆன்னு சொல்லி லைட்ஸ் ஆன் பண்ண சொல்றாங்க. வருணும் வெண்ணிலாவும் லீலாவதி வெங்கடேசனோட கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் வருஷத்துலேருந்து அவங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே அவர் விஷ் பண்ணது, அவர் எவ்வளோ அவங்க மேலே பாசமாக இருந்தாங்க, அவங்க உடம்பு முடியாதப்போ நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்லாம் வருத்தப்பட்டு சொன்னதெல்லாம் வருணும் வெண்ணிலாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லீலாவதியோட ஃபோன் அடிக்குது. என் ஃபோன் தான் அடிக்குது, என் ஃப்ரெண்டு தான் வந்துட்டாங்க போல, அவங்க தான் கால் பண்ணுறாங்கன்னு லீலாவதி எஞ்சி போகிறாங்க, நான் அவங்கள கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அப்போது இதான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு அவங்க காமிக்க வர டைம்ல லக்ஷ்மி உள்ள வரப்போற டைம்ல அப்போதான் கரண்ட் போயிடுது. அப்போ வெங்கடேசன் ஃபோன் பண்றாரு அவர் ஃப்ரெண்டுக்கு. அப்போ வெங்கடேசனும் கிஃப்ட் உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன், என்னடா இன்னும் காணும்னு அவங்க ஃப்ரெண்ட்ட பேசிட்டு இருக்காரு. அவரும் என்ன லீலாவதி வந்துட்டியான்னு அப்ப கேக்குறாரு. அவங்க பக்கத்துல நின்னுக்கிட்டு வந்துட்டாங்கங்கன்னு லீலாவதி சொல்றாங்க. கரண்ட் போனதும் ஃபுல்லா இருட்டாயிடுது. அப்போ வருண் வந்து வெண்ணிலாவை கட்டி பிடிச்சுக்கிறான். அவனுக்கு தான் இருட்டுனா பயமாச்சே. அப்போ கௌதம் சொல்றான், அங்க இருக்கிற போன் எடுத்துட்டு வா வெண்ணிலான்னு. அப்போதான் கௌதம் சொன்னதை கேட்டதும் வெண்ணிலா போக போறா. ஆனா வருண் விடமாட்டான். போகாத, எனக்கு இருட்டுனா பயம், இங்க இருந்து போகாதன்னு கட்டி பிடிச்சிட்டு விடமாட்டான். நீங்களே எடுத்துக்கோங்க மாமான்னு சொல்லிடுறா வெண்ணிலாவும். அதுக்கப்புறம் வெங்கடேசன் பேசுறத வச்சு அவங்க குரல் கண்டுபிடிச்சிடுறாங்க லக்ஷ்மி. இது வெங்கடேசன் மாமா குரலாச்சேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, யாரும் பாத்திரக்கூடாதுன்னு. அதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். பாய் மக்களே.